ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக்கு பங்குனி உத்திரத்து அன்னைக்கு முருகர் நம்ம வீட்டில் தண்ணி குடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் அதை பார்த்துட்டு நம்பவே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி அதை பற்றினு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேங்க. ஏன்னா இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமைங்க. இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம வீட்டில் முருகர் வாராயம்மா வேலில் கூட பால் தண்ணி இதெல்லாமே குடிச்சிருக்காங்க. இதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதை நான் ஒரு சிலருக்கு ஏன் நம்ப முடியலன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சிலர் நம்பலை பாருங்கள், அவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நம்புவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. நிறைய பேருக்கு தெரியாத இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முருகர் தண்ணி குடிக்கிறாராங்கிறது ஆச்சரியந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாராகியமெல்லாம் தண்ணி குடிச்சிருக்காங்க. ஆனால் முருகர் தண்ணி குடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரும் வீடியோ போட்டது இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தேன். ஒரு சிலரால் நம்பவே முடியலைங்க. தண்ணி பால் இதெல்லாமா குடிப்பாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, தண்ணியெல்லாம் கீழே தாங்க கொட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, இப்படியெல்லாம் ஏமாற்றலாமா அப்படி இப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஏமாற்றணுன்ற எண்ணம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அடுத்தவங்கள ஏமாற்றி எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அதனால் ஏமாத்துறதுனால யாருக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல, அந்த எண்ணமும் எனக்கு இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கல, அதனால் உங்களால் நம்ப முடியலைங்க. இதுக்கு முன்னாடி வாராகியமாக தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்த போதுமே என்னாலையுமே நம்ப முடியலைங்க. ஏன்னா நான் அதை கண்ணு முன்னாடி பார்க்கல. ஒருவேளை எப்படி குடிக்கும், எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் நானும் வாராகி அம்மா வாங்கி வழிபட ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தாங்க அவங்களுமே தண்ணி குடிச்சிருந்தாங்கங்க. தண்ணி பால் இதெல்லாமே என் கண்ணு முன்னாடியே குடிக்கும் போது அதை நம்பாமல் என்னாலே இருக்க முடியலைங்க. ஒரு சிலரெல்லாம் நம்பாமல் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாருங்கள். உங்கள் எல்லாருமே நான் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் அதை எதையுமே நேரில் பார்க்கல, அதனால தான் உங்களாலே நம்ப முடியல. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அது தெரிய வருங்க. அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்க. ஏன்னா அது உங்கள் கண் முன்னாடியே நடக்கும்போது உங்களால் நம்பாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு சிலரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்பூனில் கீழே தண்ணி வடிஞ்சால் ஸ்பூனில் தண்ணி காலியாகுதாங்க செய்யுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் பார்த்திங்கன்னா விக்கிரகத்தில் ஹோல்ஸ் இருக்கும், அதனால அந்த வழியாக கூட தண்ணி போகலாம், பால் தண்ணி இதெல்லாமே போகலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்க நம்பவே இல்லைங்க. நம்பாததுக்கு ஒரு சில காரணங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க. ஆனால் அது எனக்கு புரிய வருதுங்க. ஏன்னா அவங்க பார்க்கல, அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்பூன் நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு சொட்டு கூட இப்போ நான் ஒரு சொட்டு கூட காலியாக கீழே வரவே இல்லை பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன், கீழே தண்ணி வரவே இல்லை. அதுவே முருகர் வாய்க்கிட்ட கொடுக்கும்போது பாருங்கள், நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகும். இந்த டைம் பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட நான் சொல்லியிருந்தேங்க, ஏன் இந்த மாதிரி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட சொல்லும் போது ஸ்பூன் வழியாக ஒரு சொட்டு கூட கீழே வரவே இல்லைங்க. எல்லா தண்ணியும் அவருடைய உடம்பு வழியாக கீழே வருதுங்க. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தண்ணி ஸ்பூனில் வழியாக தாங்க வருது, கீழே தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான பதில் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முருகர் பார்த்திங்கன்னா அவர் செய்கிற அதிசயம் தாங்க எல்லாமே. அந்த ஸ்பூன் வழியாக ஒரு சொட்டு கூட கீழே வரவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உடம்பு வழியாக தாங்க வருது தண்ணி. இந்த டைம் லாஸ்ட் டைம் ஸ்பூன் வழியாக எல்லாமே சொட்டிகிட்டு இருந்துச்சு, இந்த டைம் உடம்பு வழியாக வருதுங்க. இது நான் எதுவுமே பண்ணும் உடம்பு வழியாக நான் என்ன ஊற்றவா முடியும் பாருங்கள். ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன். எதுவுமே நான் சாய்வாக எதுவும் வைக்கலிங்க. லாஸ்ட்டாக காலி ஆகும்போது சாய்வாக வச்சிட்ருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை உறிஞ்சி அவர் தாங்க குடிக்கிறாரு. அதை நம்பாததுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நம்பியிருந்தீங்க. நம்பிட்டு ரொம்ப பெரிய அதிசயமாக பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நான் பெரிய பிளஸ்டாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலரால் நம்ப முடியலைங்க. ஒரு சிலர் நம்ப முடியாதவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நான் நினைக்கிறேன். முருகரா செஞ்ச அதிசயம் தான் நான் நினைக்கிறேன். அவராக உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் நம்பலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்ன விஷயந்தாங்க இது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்பூன் வழியாக சொட்டிகிட்டு இருந்த தண்ணி இந்த டைம் அவருடைய உடம்பு வழியாக வருதுங்க. அந்த தண்ணி பால் எதுவுமே இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு அதிசயமாக சேர்ந்து நடந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேல்லையுமே முருகர் தண்ணி குடிச்சிருந்தாருங்க. அந்த வேல்
வேல் பக்கத்தில் பால் கொண்டு போய் ஸ்பூன் வழியாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சு குடிக்கிறாருங்க. அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப வேணுமெண்டா பாருங்கள். அந்த ஸ்பூன் பக்கம் கொண்டு போனதுமே அவங்களா அந்த பாலை வந்து உறிஞ்சி தாங்க குடிக்கிறாருங்க. நான் வந்து எதுவுமே சாய்க்கலை, எதுவுமே இல்லை. நீங்கள் ஸ்பூன் வேணுமெண்டா திரும்ப திரும்ப பாருங்கள். அந்த ஸ்பூன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பேன். அதோட பார்த்திங்கன்னா வாராகி அம்மா வந்து நான் வாராகி அம்மாவுக்குமே பால் கொடுத்துருந்த போது பால் குடிச்சிருந்தாங்க. அந்த அபிஷேகம் பண்ணியிருந்தப்ப அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்க்கிட்ட வரும்போது தாங்க எல்லா பாலுமே அவங்கக்கிட்ட வாய்க்கிட்ட வந்து தாங்க லாஸ்ட்டாக காலி ஆகுது. நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள். இதுலேயுமே ஏதாச்சும் பொய் இருக்குதுன்ட்டுலாம் சொல்லவே சொல்லாதீங்க நம்பாததுக்கு. இது எல்லாம் பார்த்த பிறகாவது ஒரு சிலரால் நம்ப முடியும்னு நான் நினைக்கிறேங்க. இதுக்கப்புறமும் என்னால் நம்ப முடியல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகருக்கு ஒரு வெற்றிலை தீபமும் வாராகி அம்மாவுக்கு ஒரு நெய் தீபமும் தாங்க போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுட்டேங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா முருகர் வாராகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி வேல் இதெல்லாமே இவங்க எல்லாருமே தண்ணி குடிச்சதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. நான் வந்து பூஜையெல்லாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆகிடுச்சிங்க. அப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுருந்தேங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பூர ஆரத்தியும் காட்டி முடிச்சுட்டேங்க. பூஜையெல்லாம் முடித்த பிறகும் திரும்பவும் பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து தண்ணி கொடுத்துருந்தேங்க. வேலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சதுமே அந்த தண்ணியை உறிஞ்சு குடிக்கிறாருங்க முருகப்பெருமான். இதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் வாராகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ கொடுத்துமே குடிக்கவே இல்லைங்க. எவ்வளோ நேரம் கொடுத்து பார்த்தோம் குடிக்கவே இல்லைங்க. ஏன்னு தெரியல. அந்த ஸ்பூனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட காலியாகவே இல்லைங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி அபிஷேகம் பண்ணும்போது குடிச்சிருந்தாங்கங்க. ஆனால் லாஸ்ட்டாக அபிஷேகம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்த பிறகு வந்து தண்ணி குடிக்கவே இல்லைங்க. ஏன்னு தெரியல. வாராகி அம்மாவுக்கு கோவமா என்னவோ தெரியலைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் வேலுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னை எதுவும் கண்டிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாராகி அம்மா தண்ணி குடிக்கலையோ என்னவோன்னு சொல்லிட்டு நான் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் முருகருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலுக்கு தான் நான் அன்றைக்கி ரொம்ப தண்ணி பால் இதெல்லாமே கொடுத்துட்டே இருந்தேன். அதனால் அம்மா வந்து ஏதாச்சும் கோச்சிக்கிட்டாங்களா என்னமோ தெரில. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் குடிக்கவே இல்லைங்க. லாஸ்ட்டில் அந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு தண்ணி குடிக்கவே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணும்போது குடிச்சிருந்தாங்கங்க. ஏன்னு தெரியவே இல்லைங்க. ஆனால் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மனசு குளிர நிறைய தண்ணி பால் இதெல்லாமே குடிச்சிருந்தாருங்க. அதோட வேல்லையுமே தண்ணி குடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்கவே இந்த மாதிரி முருகர் வாராகி அம்மா அப்புறம் வேலெல்லாம் தண்ணி குடிக்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியசாலியாக நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க. அதை வந்து ஷேர் பண்ணுறீங்க. கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி இன்றைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்த்துட்டு. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.